first question பார்க்கலாம். Which one of the following statement is not true regarding the electrophoresis technique? இது வந்து 2022ல கேட்ட question. So bright orange colored bands, okay, so bright orange colored bands of DNA, it is observed in the gel when exposed UV light. ஸோ யூவி லைட்டுக்கு நம்மளுடைய டிஎன்ஏவை எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் லைட் வரும். ட்ரூவா ஃபால்ஸா? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை ரன் பண்ணும்போது நம்ம எத்திடியம் புரோமைடு அப்படின்னு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். இந்த எத்திடியம் புரோமைடு வந்து டிஎன்ஏவோட பைண்ட் ஆகிட்டு இட் வில் ஃபார்ம் திஸ் ஆரஞ்சு கலர். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இவங்க கேட்டிருக்கிறது நாட் ட்ரூ. அப்போ இது கண்டிப்பாக ஆன்சர் கிடையாது. The process of extraction of separated DNA strands is called elution. கண்டிப்பா இதுவும் சரியான ஆன்சர் தான். எல்யூஷன்னா என்னன்னாக்க, நம்ம ஆல்ரெடி ஒரு டிஎன்ஏ ரன் பண்ணியிருக்கோம், அதுல பேண்ட்ஸ் இருக்கு, அந்த பேண்டை கட் பண்ணி திருப்பி டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணா அது பேர் எல்யூஷன். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தி செப்பரேட்டட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டெயின்ட் யூசிங் எத்திடியம் புரோமைடு, ஆல்ரெடி பார்த்தோம், இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப எதுதான் நாட் ட்ரூ? The presence of chromogenic substrate gives the blue colored band on the gel. அது என்ன ஜெல்? இட் இஸ் நாட் அ டிஎன்ஏ பேண்ட் ஆன் த ஜெல், இல்லையா? ஸோ ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து ஜெல்லோடைய டிஎன்ஏ கிடையாது. டிஎன்ஏ எப்போதும் எந்த கலர்ல தான் இருக்கும்? பிரைட் ரெட், ஆரஞ்ச். ஓகே, ஸோ ஏன்னா எத்திடியம் புரோமைடு இருக்கிறதுனால அது வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். இட் இஸ் நாட் கிவிங் த ப்ளூ கலர் டு த டிஎன்ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் இது கொஸ்டினுக்கு ஃபோர்த்து தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு அசர்ஷன் ரீஷன் அந்த மாதிரி டைப்பான கொஸ்டின். Okay, right. Assertion. Polymerase chain reaction, it is used in DNA amplification. So PCR na DNA amplification da. அது வந்து நம்ம DNA multiplication சொல்றோம். கண்டிப்பா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். The ampicillin resistant gene, it is used as a selectable marker to check the transformation. கரெக்ட். ஸோ வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கர். என்னன்னா ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாக்க இட் இஸ் அ நான் ரீகாம்பினன்ட்னு அர்த்தம். ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுனாக்க நம்மளுடைய ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனுக்குள்ள இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பண்ணோம். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பண்ணோம். ஓகே, ஸோ இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் பண்ணிட்டாக்க ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அது வந்து ஆம்பிசிலின் சென்சிட்டிவாக மாறிடுது. ஓகே, ஸோ அதனால இதுவும் வந்து கரெக்ட். ஸோ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனால் இந்த அசர்ஷனுக்கு இதுதான் ரீசனா? நல்லா யோசிச்சு பாருங்க. பிசிஆர் வந்து டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, கரெக்ட். ஏன் யூஸ் பண்றாங்க? பாலிமரேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் மாதிரியே இருக்கு, அதனால தான் குளோனிக்கு யூஸ் பண்றாங்க. இதுக்குள்ள ரீசன் இது கிடையாது. ஓகே, ஸோ ஏ இஸ் நாட் கரெக்ட், தப்பு. ஏ ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், தப்பு. ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் பட் ஆர் இஸ் நாட் த எக்ஸ்பிளனேஷன் தான் கரெக்ட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன் த ஃபாலோயிங் palindromic sequence of DNA, which one can be cut by a particular restriction enzyme? ஸோ எது வந்து பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸால் கட் பண்ண முடியும்? ஃபாலோயிங் palindromic. palindromicனா இங்கேருந்து ரீட் பண்ணாலும் இங்கேருந்து ரீட் பண்ணாலும் ஒன்றா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்க்கலாம். GTTAT. GTTAT இங்கே இல்லை, ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் GATA, இங்கே வந்து AGTA, ஸோ இதுவும் palindrome இல்லை. GAATTC, GAATTC, கண்டிப்பாக இதுதான் palindromic சீக்வன்ஸ். இது எதோட சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஈகோ R1 உடைய சீக்வன்ஸ். ரைட். ஸோ palindromicனா 5' to 3'லையும் சரி, 3' to 5'லையும் சரி ஒரே மாதிரி சீக்வன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் GAATTC, அப்போ இந்த பக்கம் GAATTC, ஸோ ரெண்டு பக்கமும் GAATTCன்னு வருது. ஸோ இதுதான் வந்து palindromic சீக்வன்ஸ் உடைய ஆன்சர். ஓகேயா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 22ல எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க இந்த பயோடெக்னாலஜிலேருந்து. ஓகே, given below are the two statements. The restriction endonucleases, it will recognize the specific sequence to cut the DNA known as the palindromic sequence. இப்பதான் பார்த்தோம். This restriction endonucleases, it will cut the DNA strand little away from the center of the palindromic site. Okay, right. So centerல இல்லாம கொஞ்சம் அவேய கட் பண்ணும். ஓகே, ஸோ அது ரெண்டும் கரெக்டாக தப்பா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ்னா இதுதான்.
சென்டர்னா என்னது அவேனா என்னது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GAATTC. ஓகே, ஸோ இதுவும் GAATTC. இது எங்க கட் பண்ணுது? இப்படி கட் பண்ணுது இல்லையா? ஸோ இப்படி தான் கட் பண்ணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டிக்கி எண்ட் ஆர் ஸ்டாகர்ட் எண்ட் வரும். இது சென்டர்லையா கட் பண்ணுது? இல்லை, திஸ் இஸ் அவே ஃப்ரம் த சென்டர் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ கண்டிப்பாக போத் த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். போத் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். இது ரீசனிங் கிடையாது. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரூவா ஃபால்ஸாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரைட். இது அசர்ஷன் டிசிஷன் கிடையாது. ஸோ ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிசைரபிள் ஃபீச்சர் ஆஃப் அ க்ளோனிங் வெக்டர்? ஒரு க்ளோனிங் வெக்டருக்கு டிசைரபிள் ஃபீச்சர் எது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் வில் ஹாவ் 2 or more recognition site. There is going to be the presence of origin. There should be a presence of marker. There is a presence of a single restriction enzyme site. ஓகே, ஸோ சிங்கிள் சைட் இருந்தால் ஈஸி. மல்டிபிள் சைட் இருக்கணுங்கிறது தேவை கிடையாது. ஓகே, ஸோ விச் இஸ் நாட் அ டிசைரபிள் ஃபீச்சர் ஃபார் அ வெக்டார்னா 2 or more ரெகக்னிஷன் சைட்ஸ் இருக்கக்கூடாது. சிங்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட் இருந்தால் தான் நம்மளால அதை கட் பண்ணி நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். Yeah, right. So during the purification process for recombinant DNA technology, the addition of chilled ethanol precipitates out which of the following? ஸோ எத்தனால் ஆட் பண்ணால் எதை வந்து ப்ரிசிபிடேட் பண்ண முடியும்? டிஎன்ஏவையா, ஹிஸ்டோனியா, பாலிசெக்கடா, ஆர்என்ஏவா? இது வந்து எங்கே வந்திருக்கு? நம்மளுடைய ஐசோலேஷன் 21 கொஷின். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிறத பார்த்தாலே தெரியும் எது இம்பார்ட்டண்டான டாபிக்ன்ட்டு. ஸோ இந்த ஐஸ் கோல்டு எத்தனால் எதை இது பண்ணும்? டிஎன்ஏவை இது பண்ணும். ஸோ சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க நீட்டில், பட் அது ரொம்ப ரிப்பீட்டடாகவே ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரி, அதே மாதிரி பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் 21ல கூட. When the DNA strands on a gel that is stained with ethidium bromide, when viewed under the UV radiation, it appears as, even 23ல கூட இந்த question வந்திருக்கு. It is going to appear as என்ன கலர்? Bright orange color இல்லையா? ஓகே, ஸோ இந்த வியூவிங் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸில் வருது. சரி, நெக்ஸ்ட் கொஷின். This plasmid PBr 322, it has the site 1. Site 1ங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். Within this ampicillin resistance, ஸோ ampicillin resistance ஒரு ஜீன் இருக்கு. அந்த ampicillin resistant ஜீனுக்குள்ள என்ன இருக்கு? site 1 அப்படின்னு ஒரு என்சைம் வந்து present. ஓகே, if this enzyme is used for inserting the gene for beta galactosidase production and the recombinant plasmid is inserted in an E. coli strain. சரி, ஸோ இந்த ampicillin resistance இடத்துல இந்த site 1 restriction இது வந்து present இருக்கு. இந்த என்சைமை ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா they are using it for inserting the gene for your beta galactosidase production. ஓகே, அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்? ஓகே, ஸோ இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ஆகும், அதுதான் கொஸ்டின். சரி, பார்க்கலாம். The transformed cells will have the ability to resist the ampicillin. ampicillin இடத்துல தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ampicillin என்னவா இருக்கும்? சென்சிட்டிவாக இருக்கும். ரெசிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ இட் வில் லீட் டு த லைசிஸ் ஆஃப் த ஹோஸ்ட் செல். எதுக்கு ஹோஸ்ட் செல் செத்து போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இட் வில் ஹாவ் அ எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் அ நாவல் ப்ரோட்டீன் வித் டூயல் எபிலிட்டி. ampicillin ரெசிஸ்டன்ஸ் தான் போயிடுச்சே, அவ்வளோதான். இட் வில் நாட் ஏபிள் டு கன்ஃபர் த ampicillin ரெசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் தான் இந்த கான்செப்டோடைய பேர். ஓகே, ஸோ இந்த கான்செப்டோட பேர் என்னது? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ampicillin ஜீன் வந்து நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணி ரப்சர் பண்ணிடுறோம். ரப்சர் பண்ணிட்டோம்னாக்க அது வந்து சென்சிட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் gene amplification, okay, using PCR, if a very high temperature is not at all maintained, ஓகே, ஸோ இனிஷியலாக ஹை டெம்பரேச்சரே இல்லைன்னா எது அஃபெக்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் எதுக்கு தேவை? நம்மளுடைய டீநேச்சுரேஷனுக்கு தேவை. ஸோ ஹை டெம்பரேச்சர் இல்லைன்னா டீநேச்சுரேஷனே நடக்காது. ஸோ பிசிஆரோட 3 ஸ்டெப்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன். ஸோ டீநேச்சுரேஷனுங்கும் போது அது வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த எக்ஸ்டென்ஷன், கொஞ்சம் லோ டெம்பரேச்சர். சாரி, நெக்ஸ்ட் வந்து அனீலிங், the low temperature. Third one வந்து it is going to be the extension. Okay, so இதுதான் இதோடைய normal steps. Okay, denaturation, annealing, extension. 90 degree, 50 degree, 72 degree.
ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஸ்டெப்ஸ். ரைட். ஸோ டீநேச்சுரேஷன் அஃபெக்ட் பண்ண ஹை டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ண டீநேச்சுரேஷன் அஃபெக்ட் ஆகும். A specific recognition sequence that is identified by endonucleases to make cuts at the specific position. So position specific இருக்குனாலே அது என்னது? Okay. So Okazaki sequence. Okazaki sequenceங்கிறது it is a discontinuous sequence. அது வந்து நம்மளுடைய lagging standardன்னு சொல்லுவோம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. palindromic sequence கண்டிப்பா கரெக்ட். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து எங்க கட் பண்ணும்? It will cut at the palindromic sequence. பாலி ஏ டைல்ங்கிறது எங்கே வரும்? எம்ஆர்என்ஏவுடைய ப்ராசஸிங்கில் வரும், அதோடைய டெய்லிங்கில் வந்து வரும். டீஜென்ரேட் ப்ரைமர் சீக்வன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஸோ கரெக்டான ரெலவெண்ட் ஆன்சர் வந்து பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். ஓகே, ரைட். ஸோ 2020 ஒரு ஈஸியான கொஷின். இட் இஸ் ஆன் மேட்ச் த ஃபாலோயிங் திங்ஸ். Okay, so match the following things. Bacillus thuringiensis, Thermus aquaticus, Agrobacterium tumefaciens, Salmonella typhimurium. ஸோ பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பிடி காட்டன். பிடி காட்டன்னாலே என்ன ப்ரோட்டீன்? அழுமூஞ்சி ப்ரோட்டீன், கிரை ப்ரோட்டீன். ஓகே. தெர்மஸ் அக்வாட்டிகஸ் என்னது? நம்மளுடைய பிசிஆருக்கு நம்ம யூஸ் பண்ணுற பாலிமரேஸ். ஓகே. அக்ரோபாக்டீரியம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் அ குளோனிங் வெக்டார். டிஐ பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, அதான் குளோனிங் வெக்டார். அப்புறம் சால்மோனெல்லா தான் ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்என்ஏ மாலிக்யூல். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? 1 வந்து 4. ஸோ 1 4னால எல்லா ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சால்வ் பண்ணி திருப்பி பாருங்க. அதே கான்செப்ட் எவ்வளோ வருஷம், 3-4 வருஷமா இதே கான்செப்ட் வருது. In electrophoresis, the separate DNA fragments can be visualized with the help of which of the following? None other than ethidium bromide. Infrared கிடையாது, ethidium bromide in UV radiation. Okay, right. Simple ஆன question. So the sequence which controls the copy number of the linked DNA. So copy number control பண்றது யாரு? அதாவது எத்தனை தடவை நம்மளுடைய DNA வந்து மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்றது யாரு? பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு, செலக்டபிள் மார்க்கர் செலக்ட் பண்றதுக்கு, ரெகக்னிஷன் சைட் வந்து க்ளோன் பண்றதுக்கு. ஒரி சைட் தான் அதோடைய ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், காப்பி நம்பர் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ ஒரி தான் கரெக்டான ஆன்சர். The specific sequence which is recognized by ECOR1. ECOR1 சைட் என்னது நமக்கு தெரியும்? இட் இஸ் கோயிங் டு பி GAATTC. ஸோ இதுதான் ஸ்டிக்கி எந்த கட் பண்ணும். டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெகார்ட் டு த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ராங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது கவனமாக ரீட் பண்ணும். ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ரைட் ஸ்டேட்மெண்ட் கேட்கல. ஓகே, தே கட் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், தே கட் த டிஎன்ஏ at palindromic site. Correct. They are useful in genetic engineering. Correct. Sticky ends can be joined by ligases. Each restriction enzyme functions by inspecting the length of the sequence. இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து லைகேஸ் கிடையாது. லைகேஸ் வந்து செப்பரேட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், பட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு இது வராது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், பட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு இந்த ஸ்டெப் கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் தேர்ட் தான். ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை லைகேஸ், ஆனால் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கிடையாது. லைகேஸ் வந்து செப்பரேட் என்சைம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் that always cuts the DNA molecule at a particular point by recognizing a specific sequence of 6 base pair. அதுக்கு என்ன பேரு? 6 base pair இருக்கா, அதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். எதுவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டுனாலே நமக்கு ஞாபகம் வந்துடணும், அது ஹைண்ட் 2 தான். ஓகேயா, ரைட். ஸோ டிஅமினேஸும் பாலிமரேஸும் வராது. ஈகோ ஆர்வனா ஹைட்டோ, ஈகோ ஆர்வனுக்குமே நம்ம GAATTCங்கிறது 6 தான். ஸோ இதுவுமே ஒரு கன்ஃபியூசிங் பாயிண்ட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டுன்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஹைண்ட் 2 தான் ஞாபகத்துக்கு வரும். சரியா? ஓகே. In a mixture, the DNA fragments are separated by DNA fragments எப்படி வந்து நம்ம செப்பரேட் பண்றோம்? சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷனா இல்லை, எலக்ட்ரோஃபோரசிஸ். இதுதான் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏவை செப்பரேட் பண்றோம். செப்பரேஷன்னாலே இட் இஸ் பை எலக்ட்ரோஃபோரசிஸ் தான். பாலிமரைசேஷன் வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், இதுவும் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஃப்ராக்மெண்ட்ஸுக்கு இல்லை இதுவும். Okay, so கரெக்டான ஆன்சர் வந்து எலக்ட்ரோஃபோரசிஸ் தான். இட் இஸ் த மைக்ரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஒன்லி பேஸ்ட் ஆன் த சைஸ். சார்ஜ் எல்லாருக்கும் சேம்.
In recombinant DNA technology, antibiotics were used. எதுக்கு antibiotic யூஸ் பண்றோம்? alien DNA டிடெக்ட் பண்ணவா? to impart the disease resistant to the host plant? கண்டிப்பா இல்ல. எதுக்காக நம்ம antibiotic யூஸ் பண்றோம்? as a selectable marker. ஏன்னா நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்? insertional inactivation. insertional inactivationனா என்ன பண்றோம்னாக்க, ஸோ இங்க வந்து ampicillin resistant gene வந்து present இருக்கு. ஸோ இந்த ampicillin வந்து கட் பண்ணிட்டோம்னா இது வந்து inactive ஆயிடும். ஸோ ampicillin resistantங்கிறது என்ன ஆயிடும்? ampicillin sensitive மாறிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் வித் தர் யூசேஜ். பயோரியாக்டர், எலக்ட்ரோஃபோரசிஸ், பிசிஆர், எலைசா. பயோரியாக்டர்ஸ் எங்க பார்த்தோம்? பயோடெக்னாலஜியில் நிறைய க்ரோ பண்ணுறதுக்கு, லார்ஜ் குவான்டிட்டியில் க்ரோ பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம். ஸோ பயோரியாக்டர் நேரம் எங்கே போயிடணும்? ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி பார்த்தோமா? அந்த ஒரு பெரிய பெரிய வெசல்ஸ் இருந்தது. பார்க்காதவங்க பயோடெக்னாலஜி சாப்டர் படிச்சுட்டு வாங்க, ஃபுல் லெக்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேஃபில் கார்ஜ் இருக்கும், பிஹெச் கண்ட்ரோல் இருக்கும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஃபோரசிஸ் வந்து இட் இஸ் அ செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் த வெயிட். பிசிஆர் வந்து ஆம்பிளிஃபிகேஷனுக்கு, எலைசா வந்து டிடெக்ஷனுக்கு. ஓகே, ஆன்டிஜன் ஆன்டிபாடி டிடெக்ஷன். ஸோ 1 வந்து 2. ஓகே, ஸோ அப்போவே 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு எது யூனிக்காக இருக்குது? 3 and 4. 2 ரெண்டுக்குமே சேம் தான், அதை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. தேர்ட் ஆப்ஷனுக்கு ஃபோர்த்து கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வந்து தேர்ட். ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். ஓகே, ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பூலிங் இஸ். ஸ்பூலிங்னா என்னது? ஓகே, ஸோ ஸ்பூலிங்னா என்னது? அதுதான் முக்கியமான கொஷின். ஸோ ஸ்பூலிங்னா இட் இஸ் கோயிங் டு பி த கலெக்ஷன் ஆஃப் ஐசோலேட்டட் டிஎன்ஏ. கட்டிங் த பேண்ட்ஸ் இல்லை. கட்டிங் த பேண்ட்ஸ்னா அதுக்கு பேர் எல்யூஷன். அப்புறம் நம்ம டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். டிரான்ஸ்ஃபர் டு த சிந்தட்டிக் மெம்பரேனுக்கு பேர் பிளாட்டிங் டெக்னிக். அது நமக்கு இல்லை. பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். வெஸ்டர்ன் பிளாட்டிங் தான் இந்த டிரான்ஸ்ஃபரிங். ஆம்பிளிஃபிகேஷன் தான் பிசிஆர். ஓகே, பட் ஸ்பூலிங்னா இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஐசோலேட்டட் டிஎன்ஏ. இப்போ ஒரு கிளாஸ் ராடை யூஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து நம்ம வந்து ஸ்பூல் பண்ணி எடுக்கலாம். ஓகேயா, ரைட். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்கல. ஸோ கவனமாக ரீட் பண்ணும். Polymerase enzyme joins the gene of interest and the vector. Polymerase அது இல்லை. என்ன என்சைம் அது? லைகேஸ் தான் ஜாயின் பண்ணும். பாலிமரேஸ் வந்து ஆம்பிளிஃபை தான் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The restriction digestions are performed by incubating the DNA molecule with enzymes at optimal condition. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். PCR is used for isolation and separation of gene of interest. கண்டிப்பா இல்லை, ஆம்பிளிஃபிகேஷனுக்கு. எது வந்து ஐசோலேஷன் அண்ட் செப்பரேஷனுக்கு? நம்மளுடைய ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். அடுத்தது ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் யூஸ்டு ஃபார் ஆம்பிளிஃபையிங் இல்லை, பிசிஆர் தான். இது ரெண்டும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இது ரெண்டும் இன்கரெக்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் 2 தான். Very good. So which of the following equipment is essentially required for growing the microbes on a large scale? Large scale grow பண்ணா என்ன வேணும் நமக்கு? டைரக்டா பயோரியாக்டர் தான். பிஓடி இன்குபேட்டர்லாம் வந்து நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பயோரியாக்டர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ டிஎன்ஏ precipitation out of a mixture of biomolecules, it is achieved by treatment with. எதை வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? It is nothing other than ice cold ethanol or chilled ethanol. இது எத்தனால் அட் ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்? ஐஸ் கோல்ட் எத்தனால் தான் precipitation of DNA. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? ஓகே. So following statements, they describe the characteristics of the restriction enzyme endonucleases. Identify the incorrect statement. Incorrect statement identify பண்ண சொல்றாங்க. The restriction enzyme cuts the DNA molecule at identified position within the DNA. கண்டிப்பா கரெக்ட் தான். The enzymes bind the DNA, correct, at specific sites and cuts only one of the two strand. ஐயோ, ரெண்டு ஸ்டாண்டுமே தான் கட் பண்ணும், நாட் ஒன் ஆஃப் த டூ ஸ்டாண்ட். எந்த கட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாண்ட்லையும் கட் பண்ணும், இந்த ஸ்டாண்ட்லையும் கட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் GAATTC, இங்கேயும் வந்து CTTAAGனாக்க இங்கேயும் கட் பண்ணுது, இங்கேயும் கட் பண்ணுது இல்லையா? ஸோ ரெண்டு ஸ்டாண்ட்லையுமே கட் பண்ணுது. ஒரு ஸ்டாண்டில் கட் பண்ணால் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பிரேக். இது எல்லாமே என்ன பண்ணுது? டபுள் ஸ்டாண்டர்ட் கட் தான் பண்ணுது. ஸோ செகண்ட் தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Enzyme cuts the sugar phosphate backbone, correct. The enzyme recognizes the palindromic sequence, அதுவும் correct.
So second one the incorrect statement. So the order of PCR ஓட order என்ன? First denaturation, அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? Annealing, அப்புறம் extension. So இது தப்பு, இது ரெண்டுத்துல annealing அப்புறம் extension. So fourth option தான் correct. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சராக நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.